அடுத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசாக இணைகின்ற வணக்கம் அரசாவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். என்பது உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்க்கலாம். 24ஆம் நாள் என்று இந்த போர் ஆரம்பித்து நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஸ்டார்மர் அவர்கள் தொலைபேசியில் உரையாடியதாகவும், எவ்வளவு வெகு விரைவில் இந்த கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிக்கலாம் என்ற உரையாடல் நடந்திருப்பது போல் தெரிகின்றது. போர் தொடர்பாகவும் உரையாடி இருப்பார்கள் என்று நம்புகிறேன். நிறைய விடயங்கள் பேச இருக்கின்றது. அதற்கு முன்னதாக கள நிலை எவ்வாறு இருக்கின்றது? ஞாயிற்றுக்கிழமை இரவு மீண்டும் ஈரான் கடுமையாக தாக்கி இருக்கின்றது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியாக இருக்கலாம், இஸ்ரேலின் தெற்கு பகுதியாக இருக்கலாம், இஸ்ரேலின் மத்திய சென்ட்ரல் பகுதியாக இருக்கலாம், டெல் அவிவ் நகரமாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் மீது கொத்துக்குண்டுகள் தான் பெருமளவில், அதாவது கரம் ஷகர் 4 என்ற ஏவுகணை தான் கடுமையாக வீசப்பட்டதாக தெரிய வருகிறது. அந்த கொத்து குண்டுகளை தடுக்க முடியாது என்று இஸ்ரேல் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டது. என்னென்று சொன்னால், அது கிட்டத்தட்ட 80 குண்டுகளை வெளியிடுகிறது. அது 80ஐயும் இன்டர்செப்டர்ஸாய் தடுக்க முடியாது. அவ்வாறு தடுப்பது என்று சொன்னால், அந்த குண்டுகளை அந்த ஏவுகணை ரிலீஸ் பண்ண வெளியிட முதல் தடுக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. நேற்றும் இரவு முழுவதும் இஸ்ரேல் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தப்பட்டது. அதே நேரம் ஈரான் மீதும் நேற்று இரவு தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்ப 2 படங்களையும் போட்டார்கள், இங்காலும் அங்காலும். அதாவது 2 பக்கத்தின் வான்பரப்பும் வெளிச்சமாகவே இருந்தது. இங்கு இஸ்ரேலின் மீதானதும் ஈரான் மீதானதும். ஈரான் சப்ஸ்டேஷன் தாக்கப்பட்டதாக, அதாவது மின் நிலையம் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அது தொடர்பாக மேலதிக தகவல்கள் இல்லை. அதே நேரம் ஈரான் கடற்படை தளம் தாக்கப்பட்டதாகவும், IRGC கடற்படை தளம் தாக்கப்பட்டதாகவும், தெஹ்ரான் தலைநகரின் மத்திய பகுதி தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கான ஒரு முன்முயற்சியாக ஈரான் கடற்படையை பலவீனப்படுத்தும் முயற்சியில் நேற்று இரவு தாக்குதல்கள் பெருமளவில் இடம்பெற்றிருந்தன. B-52 ரக கனரக குண்டுவீச்சு விமானங்கள், பங்கபர்ஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த குவைத், கட்டார், சவுதி அரேபியா மீதான தாக்குதல்களும் நேற்றிரவு இடம்பெற்றிருந்தன. இன்று காலையும் அங்கு தொடர்ந்து தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சவுதி அரேபியா தொடர்ச்சியாக ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக கூறுகின்றது. அதே சமயம் குவைத், UAE போன்ற நாடுகளும் தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. எல்லா நாடுகளின் இயல்பு நிலையும் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையாகத்தான் இருக்கின்றது. இன்று இரவு ட்ரம்ப் விதித்துள்ள காலக்கெடு 48 மணி நேரம் முடிகிற நிலை இருப்பதால் அந்த பகுதியில், அதாவது ஈரான் ஒன்றை கூறியிருக்கின்றது. அதாவது இந்த தமது அன்றாட மக்களின் வாழ்க்கைக்குரிய பகுதிகளை, உதாரணமாக டீசலினேஷன் சென்டர்ஸோ அல்லது எரிபொருள் நிலையங்களோ அல்லது வைத்தியசாலைகளோ தாக்கப்பட்டால் தாங்கள் அதற்கு இணையான தாக்குதல்களை நடத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் பலதரப்பும் இப்ப வளைகுடா நாடுகள் ஈரானுடன் பேசுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஆஸ்திரேலியா சிங்கப்பூருடன் ஏதோ ஒரு வகையில் ஒரு எரிசக்தி உடன்பாட்டை மேற்கொள்வதற்கு முயன்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. நீங்கள் கூறுவது போல் இப்பொழுதெல்லாம் கூற தொடங்கிவிட்டார்கள். கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டதன் காரணத்தினால் எந்த ஒரு நாடும் தப்ப முடியாது இந்த எண்ணெய் பிரச்சனையில என்று கூறுகிறார்கள். இதே நேரத்தில் அரசுகளே, நீங்கள் அடிக்கடி மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள துபாய் போன்ற நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியதை கூறினீர்கள். பாரிய சேதங்கள் ஏற்படுத்தியது இவர்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறிக்கொண்டு வந்தீர்கள். இப்பொழுது வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது துபாயில் பல ஏர்பஸ் விமானங்கள், A380 விமானங்கள் தாக்கப்பட்டிருப்பதாக, சேதப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? நாங்கள் அடிக்கடி கூறுவது போலதான் பெருமளவானவற்றை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மெல்ல மெல்லத்தான் ஒவ்வொன்றாக இந்த ஊடகங்கள், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்று சொல்றது, அதுகளை பயன்படுத்தித்தான் இந்த வெளியில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அமெரிக்காவின் தளமாக கொண்டது, தெரிவித்திருக்கின்றது. இந்த டியூரிங் த ரம்டான் போர் என்று அதை தெரிவித்திருக்கிறது. ரம்டான் போரின் போது
கொமர்ஷியல் ஏர்லைன்ஸ் என்று பொதுமக்களின் பாவனைக்குரிய ஏர்லைன்ஸ் ஆன A380 என்றது எமிரேட்ஸ் A380 வந்து மிகப்பெரிய விமானம், டபுள் டேக்கர் விமானம். அதே போல ஏர்பஸ் A321 என்ற சவுதி அரேபியாவின் விமானமும் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல சேதமடைந்ததாக இப்போது தகவல் வெளிவந்திருக்கிறது. அதாவது இந்த கொமர்ஷியல், அதாவது இந்த பயணிகள் விமானம் ஈரான் போரின் போது சுட்டு வீழ்த்தப்படவில்லை. உங்களுக்கு தெரியும் 2014 ஆண்டு இடம்பெற்ற உக்ரைன் போரின் போது, அதாவது கிரைமியாவை கைப்பற்ற நடவடிக்கையில் வந்து மலேசியாவின் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது பயணிகளுடன் நடுவானில் வைத்து. ஆனால் அவ்வாறு சுட்டு வீழ்த்தப்படவில்லை. இருந்தாலும் ஈரான் தாக்குதல் கிட்டத்தட்ட 5 பயணிகள் விமானங்கள் சேதமடைந்திருப்பதாக, அதாவது கடும் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதுல 2 வந்து எமிரேட்ஸ் ஏர்பஸ் A380, மற்றது சவுதி A321 ஏர்பஸ். இது 2 சேதமடைந்தது துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல. அதே நேரம் பிரைவேட் ஜெட் 3 பிரைவேட் ஜெட் வந்து பென் கொரியர் ஏர்போர்ட்ல வந்து சேதமடைந்திருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப இதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் விமானங்கள், அதாவது போர் விமானங்கள் மட்டுமல்ல, பயணிகள் விமானமும் கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. எனவேதான் இதனால் தான் இந்த தாக்குதலை அடுத்து தான் உங்களுக்கு தெரியும் பஹ்ரைன் வந்து தனது விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு கொண்டு சென்றிருந்தது. அப்ப இப்ப பலரும் எதிர்பார்க்கிறார்கள் என்னென்று சொன்னால், ஏன் சவுதி அரேபியா, கட்டார் போன்ற நாடுகள், UAE போன்ற நாடுகள் கடுமையான எச்சரிக்கைகளை ஈரானுக்கு விடுகின்றன, நாங்கள் தாக்குவோம் என்று. ஆனால் அவர்கள் டிப்ளோமேட்ஸை திருப்பி அனுப்புகிறார்களே தவிர தாக்கவில்லை. அதுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், சவுதி அரேபியா இந்த 2026ஆம் ஆண்டு சவுதி அரேபியா என்ற விமான நிலையம் உலகத்தில் சிறந்த விமான நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஒரு வருஷத்துக்கு 40 மில்லியன் மக்கள் அதுக்குள்ளால் போய் வருகிறார்கள். துபாய் ஏர்போர்ட்டுகளால 90 மில்லியன் மக்கள் போய் வருகிறார்கள். அவ்வளவு வருமானம் உள்ளது. அப்ப ஏராளமான விமானங்கள் இருக்கிறது. அதற்கு ஹேங்கரும் எல்லாம் சும்மா சாதாரண ஹேங்கர்களுக்காக நிப்பாட்டி இருக்கிறது. அப்ப ஈரான் நினைத்தால் அத்தனையும் அழித்து விடலாம் என்று தடுக்க முடியாது. அப்ப எனவேதான் இவர்களால் தாக்க முடியவில்லை என்றது இப்போது தெரிகிறது. இப்ப பல நாடுகளும், இஸ்ரேல் கூட தனது கன விமானங்களை சைப்ரஸில் கொண்டு போய் வைத்திருக்கின்றது. என்றால் எல்லாவற்றையும் இந்த போர் வந்து இராணுவ இலக்குகளை தாக்குவதாக இல்லை. 2 தரப்பும் பொதுமக்கள் இலக்குகள், குடிநீர் வசதிகள், மின்சாரங்கள், வைத்தியசாலைகள், பாடசாலைகள், ஏர்போர்ட்டுகள் என்று தாக்கும் போது இது வந்து இப்ப அவர்கள் 2 விமானங்கள் சேதம் அடைந்திருக்கின்றன. அப்ப அவர்கள் இதை இந்த வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் என்னென்று போடுகிறது என்று சொன்னால், இது பயணிகளின் போக்குவரத்து இதுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று. இதே மாதிரி பெருமளவான விமானங்கள் சேதமடைந்தால் உடனடியாக செய்யவும் முடியாது. ஏற்கனவே இலங்கை கூட கூறியிருக்கு, இலங்கைக்கு இந்த விமான போக்குவரத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் விமானங்களை இப்போது வாங்க முடியாத நிலையில் இருப்பதாக கூறியிருக்கிறது என்று சொன்னால் பற்றாக்குறையாக இருப்பதாக கூறியிருக்கிறது. அதே போலதான் கப்பல்களும். இங்க பார்த்தோம்னா இதுவரையில் 20 கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது. இது இனி எண்ணெய் போக்குவரத்தில் கூட கடுமையான சேதத்தை ஏற்படுத்த உடனடியாக கட்டி முடிக்க முடியாது கப்பல்களை. அவ்வாறான ஒரு சேதத்தை தான் இந்த துபாய் ஏர்போர்ட் மீதான தாக்குதல் காட்டுகின்றது. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், இன்னும் எத்தனை சேதமடைந்த ஒருத்தருக்கு தெரியாது. இப்ப இது ஒன்றையும் வெளியில் விடுறார்கள் இல்லை, மெல்ல மெல்லத்தான். இப்ப பாத்தீங்கன்னா எத்தனையோ போர் விமானங்கள் கூட இப்ப 17-18 போர் விமானங்கள், 2 உலங்கு வானூர்திகள், பயணிகள் விமானம் 5 என்று சேதம் வந்து மிக மோசமாக இருக்கின்றது. உண்மைதான். போர் முடிவுக்கு வந்த பின்புதான் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுதுதான் அது உண்மையான நிலைமையிலே கொண்டு வருவார்கள். ஆனால் நீங்கள் கூறுவது போல் ஒழித்து வைத்திருக்கிறார்கள். இனி இன்னொரு விடயம் என்னவென்றால், அரசோகளே, பெஞ்சமின் நெட்டன்யாஹூ தொடக்கிய இந்த போர் வெற்றிகரமாக டொனால்ட் ட்ரம்ப் அவரை இந்த போருக்குள் முழுமையாக இழுத்து விட்டார். இருவரும் இப்பொழுது என்ன செய்வது, எப்படி இந்த போரிலிருந்து வெளிவருவது என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார்கள். அன்று கூட நீங்கள் கூறியிருந்தீர்கள், பெஞ்சமின் நெட்டன்யாஹூவுடைய உடல் மொழியை பார்த்தவுடன் நிறைய மாற்றம் இருக்கின்ற என்று கூறினீர்கள். ஆனால் அவர் ஒரு திட்டத்தோடு செயல்படுவதை தெரிகின்ற என்னவென்றால், ஏனைய நாடுகளையும் இங்கே உள்வாங்க வேண்டும், இந்த போருக்குள் இழுத்து விட வேண்டும் என்பதற்கு செயல்படுகிறார் என்று தெரிகின்றது.
2 நாட்களுக்கு முன்னதாக நாங்கள் உரையாடினோம். ஈரான் டியாகோ கார்சியா மீது இன்டர்கான்டினல் பாலிஸ்டிக் மிசைல் தாக்கியது, 2 தாக்கியது. அது ஒன்று இடையில் விழுந்து விட்டது, மற்றதுக்கு என்ன நடந்தது என்றெல்லாம் பல விதமான கருத்துக்கள் எல்லாம் கூறப்பட்டது. இப்பொழுது நேட்டோ ஒரு குண்டை போட்டு விட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால் இன்டர்கான்டினல் பாலிஸ்டிக் மிசைல் ஈரானிடம் இல்லை என்று. அப்ப அந்த டியாகோ கார்சியாவுக்கு போனது என்ன? அது என்ன மாயமான ஒரு ஏவுகணையா? அது என்ன நடந்தது? உண்மையாக போனது தானா, பறந்தது தானா, சுட்டது தானா? நிலைமையை கூறுங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு. அதான் இதில் பல ஃபோர்ஸ் பிளாக் என்று சொல்றது பலவற்றை தூண்டுவதற்காக செய்கிறார்கள் என்று. இப்ப ஈரான் பல தாக்குதல், இப்ப சைப்ரஸ் மீதான தாக்குதல், துருக்கி மீதான தாக்குதல், பல தாக்குதல்களை ஈரான் தான் தாக்கவில்லை என்று கூறுகிறது, ஆனால் தாக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இந்த டியாகோ கார்சியா மீதான தாக்குதல். ஈரானால் தாக்க முடியக்கூடிய ஏவுகணைகள் இருக்குமாண்டா என்றால் ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணைகள் 2000 தான் மேக்சிமமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் அதை 4000 உடனடியாக மாற்ற முடியுமா என்றால் சிலர் கூறுகிறார்கள். இப்ப கரம்ஷகர் ஏவுகணை 4 என்றது 2000 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது. ஆனால் அது சுமந்து செல்லும் வெடிமருந்து 1.5 தொன், 1500 கிலோ. ஆனால் அந்த 1500 கிலோவை 500 கிலோவாக குறைத்து விட்டால் அந்த இடை குறையும் போது அது தூர வீச்சை கூட்டலாம் உடனடியாக தேவை என்றால் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப அது சாத்தியமானது ஒன்று என்றும் கூறுகிறார்கள். மற்றது ஈரானால் அதை செய்ய முடியும், ஈரானிடம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. எனவேதான் இவர்கள் இப்போது ஈரான் ஏவுகணை வரம்பை 1000 கிலோமீட்டருக்கு வைத்திருக்க வேண்டும், அதொரு நிபந்தனையாக பேச்சுவார்த்தையில் வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை இன்னொரு பலமாக பார்த்தால் இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள், அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் இந்த கூட்டணி நாடுகளை, ஐரோப்பிய நாடுகளை போருக்கு இழுப்பதற்காக செய்யப்பட்ட தந்திரமாகவும் சிலர் பேசுகிறார்கள். நெத்தனியாக இந்த டிமோனா பகுதியில் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பின்னர் பேசும்போது 2 விடயங்களை கூறினார். ஈரான் பொதுமக்களை குறிவைக்கின்றது. இரண்டாவதாக ஈரான் 4000 கிலோமீட்டருக்கு செல்லக்கூடிய ஏவுகணைகளை வைத்திருப்பதால் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆபத்தாக இருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த போரில் உடனடியாக இணைய வேண்டும் என்று ஒரு பகிரங்கமான கோரிக்கையை விடுத்திருந்தார். ஆனால் இது தொடர்பாக நேட்டோவின் செயலாளர் நாயகம் மார்க் ரூட்டோவிடம் கேட்கப்பட்ட போது அவர் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், இன்டர்கண்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஈரானிடம் இருப்பதாக நாங்கள் இதுவரையில் எங்களுக்கு புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கவில்லை என்று. இப்ப என்னென்று சொன்னால், இந்த புலனாய்வு தகவல்களை பொறுத்தவரையில் இப்ப அமெரிக்காவின் புலனாய்வுத்துறையின் தலைவர் துல்சி ஹபாட் கூறியதும் இதுதான். ஈரான் உடனடியாக எங்களுக்கு த்ரெட் இல்லை, எங்களுக்கு அச்சுறுத்தலான நாடாக இல்லை. ஈரான் 2025 தாக்கப்பட்ட பிற்பாடு, அதாவது அந்த யுரேனியம் செறிவாக்கல் நிலையங்கள் தாக்கப்பட்ட பிற்பாடு அதனை மீண்டும் செய்ததாக இன்னும் தங்களுக்கு தகவல் இல்லை. அப்போ கேட்கப்பட்டது, அப்ப ஏன் ட்ரம்ப் உடனடியான ஆபத்து கூறினார் என்றால் அவர் சொன்னார் அது பிரசிடென்ட் முடிவு, புலனாய்வுத்துறையின் முடிவு இல்லை என்று சொல்லி. அப்ப அதே போலதான் இப்ப ரூட்டோ கூறியிருக்கிறார், இது எங்கட புலனாய்வுத்துறை அவ்வாறு சொல்லவில்லை என்று. அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இதற்கு போக விரும்பவில்லை. முன்பு என்றால் சும்மா ஒரு காரணத்தை சொல்லி போவார்கள். இப்ப இவ்வளவும் காணும், இந்த 4000 கிலோமீட்டருக்கு அடிச்சதை கண்டே முந்தி போயிருப்பார்கள் எல்லோரும். ஆனால் இப்ப யாரும் போக விரும்பவில்லை, அதுதான் பிரச்சனை. அப்ப எனவே ஐரோப்பிய ஒன்றிய நேட்டோ அவர்கள் கூறிவிட்டார்கள் இது தொடர்பாக தங்களிடம் எந்த தகவலும் இல்லை என்று சொல்லி. அப்ப இது 2 விதம். ஒன்று, ஈரான் அதை கொண்டிருக்கலாம். ஈரான் சில சமயங்களில் சில தாக்குதல்களை இந்த அனைத்துலக சமூகத்தின் எதிர்ப்புகளை குறைப்பதற்காக சில தாக்குதல்களை ஈரான் தான் செய்யவில்லை என்றும் கூறலாம். அடுத்ததாக ஈரானை மற்ற நாடுகளை உள்ளே இழுப்பதற்காக இதை இஸ்ரேலோ அமெரிக்காவோ போன்ற நாடுகளும் செய்யலாம். அவர்கள் கூறியிருக்கிறார்கள் 2 ஏவுகணைகளில் ஒன்று கடலில் வீழ்ந்ததாகவும், 2வது அமெரிக்காவின் டிஸ்ட்ராயர் கப்பல் SAM-3 என்ற ஏவுகணை மூலம் இடைமறித்து தாக்கியதாகவும் கூறப்படுகின்றது. பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்ற மேலதிக தகவல் வரும், அப்பொழுது உண்மை நிலை தெரிய வரும். நன்றி அரசர்களே. இனி
இன்னொரு விடயம் என்னவென்றால் லெபனானில் நடக்கின்ற போர் தொடர்பாக இப்ப இஸ்ரேல் கூறியிருக்கின்றது லெபனானில் தனது நடவடிக்கையை விரிவுபடுத்த போவதாக துரிதப்படுத்த போவதாக கூறுகின்றார்கள். நேற்றைய தினம் நாங்கள் பேசியிருந்தோம், சவுத் லெபனானுக்கும் நார்த் லெபனானுக்கும் இடையில் இருக்கின்ற பாலங்களை தகர்த்தொழித்தார்கள் என்ற விடயங்களை கூறும்பொழுது இஸ்ரேல் இப்பொழுது கூறுகிறது இந்த ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக லெபனானுக்கு எதிரான இந்த போர் இன்னும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது என்று இராணுவம் கூறியிருக்கிறது. இதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தினரும் காயப்பட்டிருப்பது போல் தெரிகின்றது. இந்த நிலைமையை பற்றி எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவர்கள் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பெருமளவானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த மக்களில் 5ல் 1 மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் தாக்குதல் மிக கடுமையாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலிய படையினருக்கும் இடையிலான நேரடி மோதல்கள் கடுமையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினம் கூட இஸ்ரேலிய படையினரின் ஹேமாஸ் 450 ஜிக் என்ற விமானம், அது ஆளில்லா உளவு விமானமும் தாக்குதல் விமானமும், அந்த விமானத்தை சாம் 7 ஏவுகணை மூலம், இக்லா ரக ஏவுகணை மூலம் ஹிஸ்புல்லாக்கள் சுட்டு வீழ்த்திய காணொளிகள் வந்திருந்தன. நாங்கள் முதல் பேசியிருந்தோம், அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 7 மேகாவா 4 வகை டேங்குகள், அது இஸ்ரேல் 4 வெர்ஷன் 4 மிகவும் நவீன டேங்குகள், அதை தகர்த்ததாகவும் வீதிகளில் பொருத்தப்பட்ட குண்டுகள், மற்றது கொனட் வகை ஏவுகணை எதிர்ப்பு சாதனங்கள் மூலம் அவர்கள் அதை தகர்த்ததாக கூறியிருந்தார்கள். இப்போது இஸ்ரேல் தெரிவிக்கின்றது தங்கள் தரப்பில் இதுவரையில் 48 பேர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இப்ப இதுவரையில் அவர்கள் எதையும் தெரிவிக்கவில்லை. இப்போது அவர்கள் அதை கூறியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், போன தடவை கடந்த இந்த வாரத்தின் இந்த சண்டையின் முதல் 2 வாரங்களுக்கு இடம்பெற்ற சண்டையில் இஸ்ரேலிய நிதி அமைச்சரின் மகன் படுகாயமடைந்திருந்தார். இந்த லெபனான் சண்டையில் அவர் கிரிட்டிக்கல் கண்டிஷன் என்று கூறினார்கள். என்றால் அவர்கள் ஈரல் பகுதி பாதிக்கப்பட்டிருப்பதாக பின்னர் அவர் அமைச்சரை கூறியிருந்தார். அதே போன்று பலவற்றை இவர்கள் மறைக்கலாம். இப்போது 48 பேர் காயம் என்று கூறுகிறார்கள். காணொளிகள் அங்கிருந்து, அதாவது இஸ்ரேலிலிருந்து காணொளிகளை வெளியிட முடியாது. அது எல்லா ஊடகங்களுக்கும் தான் மிகப்பெரிய தடை, வெளியிட முடியாது. இருந்த போதும் சிலர் வெளியிடுற காணொளிகளை வைத்து பார்க்கும் போது வைத்தியசாலைகளில் படையினர் அவசரமாக கொண்டு வரப்படுவது, உலங்கு வானூர்திகள் இறங்கி ஏறுவது என்பதை பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த குஷமியார் பகுதியில் இருக்கின்ற, அதாவது சவுத் லெபனானில் இருக்கின்ற இந்த பாலம் தகர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த நதிக்கு இங்காலி பக்கமாக இஸ்ரேல் தனது படையினரை நிலைநிறுத்துவதற்கான இது முயற்சியாக இருக்கலாம். ஏற்கனவே 4,80,000 ரிசர்வ் படையினரை உடனடியாக பணிக்கு வருமாறு இஸ்ரேல் கூறியிருந்தது. இது என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால், இவர்கள் அந்த பகுதியை இப்ப காசாவை போல ஆக்கிரமிக்க போகிறார்களா என்ற பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவதும் அல்லது ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவதும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை வெற்றி பெற செய்யுமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியார். இந்த போர் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பொருளாதார நெருக்கடி பெரிய ஒரு தலையடியாக இருக்கிறது. எண்ணெயினுடைய விலை இன்னும் $113 இருக்கிறது. 67, $62 இருந்தது, $113 இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆசிய நாட்டில் இருக்கின்ற பங்கு சந்தைகள் சிவப்பாக சரிந்து போயிருப்பது போல் தெரிகின்றது. இந்த நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை கூறுவீர்கள்? இன்று திறக்கப்பட்ட ஆசிய பங்கு சந்தை மிக கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது. ஆசியாவின் சவுத் கொரியாவின் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு மிகவும் பிரபல்யமானது. இந்த KOSPS என்ற பங்கு சந்தை 5% வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. மோர்கன் ஸ்டான்லி என்ற வங்கியின் ப்ரெடிக்ஷன், அதாவது எதிர்வு கூறலின் படி இந்த ஆசிய பிராந்தியத்தின் ஈக்விட்டி 20% வீழ்ச்சியை காணும் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் கோல்டும் கிட்டத்தட்ட 22% வீழ்ச்சி அடைந்ததாக கூறப்படுகின்றது. பொருளாதாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த நாடுகளின் பொருளாதாரம் மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகின்றது. எல்லா நாடுகளும், இப்ப இந்தியாவில் கூட இப்போது உங்களுக்கு தெரியும், அந்த மாட்டுச் சாணகங்களை அதை விற்பார்கள், அந்த வராட்டி என்று சொல்றது,
அதைத்தான் இப்போது பலர் எரிபொருளுக்கு பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. முதல் 1 கிலோ வந்து 5 ரூபாயாக இருந்தது, இப்போது 25 ரூபாயாக அதிகரித்திருப்பதாக அனைத்துலக ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டிருக்கின்றது. இலங்கையில் கூட இப்போது எரிபொருள் விலை பெட்ரோல் 400 ரூபாயாக ஒரே இரவில் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் இந்த எரிபொருள் விநியோகம் வந்து எரிபொருட்களின் விலை வந்து அடுத்த வாரம் $150 எட்டுமாக இருந்தால் அல்லது $180 எட்டுமாக இருந்தால் இலங்கையில் 1 லிட்டர் பெட்ரோல் 1200 ரூபாய்க்கு அல்லது 900 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய்க்கு வரையிலும் போகலாம் என்று கூறப்படுகிறது. பல நாடுகளில் எல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்கின்றன. இப்ப ஆஸ்திரேலியா வந்து மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கின்றது. அதை கூறும்போது நாங்கள் நேற்று அதை பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட 90% எரிபொருட்களை அவர்கள் அங்கிருந்துதான் இறக்குமதி செய்கிறார்கள். இப்ப 54% கேஸை பொறுத்தவரையில் ரஷ்யா, ஈரான், கட்டார் இந்த 3 நாடுகளும் தான் இந்த 53% எரிவாயுவை கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த நாடுகள் 3ம் இப்போது முற்றாக மூடப்பட்டிருக்கிற நிலையில் இருக்கின்றது. அப்ப இந்த 3 நாடுகளும் முற்றாக மூடப்பட்டிருக்கிற நிலையில் இருக்கும்போது அவ்வளவும் இந்த ஏனைய நாடுகளைத்தான் பாதிக்கும். அதிலும் குறிப்பாக ஆசிய நாடுகள் பெருமளவில் இறக்குமதியில் தான் தங்கி இருக்கின்றன எரிபொருட்களை பொறுத்தவரையில். எனவேதான் இப்ப பல நாடுகளில் இப்ப வியட்நாமில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் வரை கூறியிருக்கிறார்கள். இலங்கையில் 4 நாட்கள் தான் வேலைக்கு, அதாவது புதன்கிழமை ஒரு விடுமுறை நாளாகவே அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ஆசிய நாடுகளின் பங்குச்சந்தை மட்டுமில்ல, ஆசிய நாட்டின் பொருளாதாரமும் கடுமையான இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருப்பதைத்தான் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. கூற தொடங்கி விட்டார்கள். என்னவென்று சொன்னால், ஈரான் பொதுமக்கள் மீது தாக்குதல், பொது தளங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொல்லி கூறிவிட்டார்கள். 300க்கும் மேற்பட்ட தளங்களில் தாக்குதல் செய்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். என்ன நிலைமை என்று கூறுவீர்கள்? அதாவது இந்த மின்சார நிலையங்கள் மீது தாக்குதல் நடந்தால் முற்றிலும் ஹோர்முஸ் நீரிணையை மூடிவிடுவோம் என்று ஈரான் மிரட்டி இருந்தது. அந்த நிலைமை எவ்வாறு இருக்கின்ற 48 மணி நேரம் அவகாசம் கொடுத்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கின்றது. இதனுடைய நிலைமை என்ன என்று சுருக்கமாக கூறுவீர்களா? இப்போது எல்லாரும் இது தொடர்பாகத்தான், அதாவது இந்த தாக்குதல்கள் எவ்வாறு அமையப் போகிறது என்பது தொடர்பாகத்தான் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஈரான் தெளிவாக சொல்லிவிட்டது. அதாவது இந்த தாக்குதல் அமெரிக்கா தங்கள் பவர் ஸ்டேஷனையோ அல்லது எரிசக்தி நிலையங்களையோ தாக்கினால் தாங்கள் நிச்சயமாக ஏனைய அதாவது அந்த பிராந்தியத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, இஸ்ரேலின்றையும் எல்லா அதாவது எரிசக்தி நிலையங்கள், டீசலினேஷன், அதாவது குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாவற்றையும் தாங்கள் தாக்குவோம் என்று. இப்ப ஈரானில் உள்ள கடல் சுத்திகரிப்பு ஆலைகள் மீதான தாக்குதல் என்பது அப்போது முழுவதிலேயும் ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இப்ப வளைகுடா நாடுகளில் சுத்திகரிக்கப்பட்ட நீர்ல கிட்டத்தட்ட 40% அவர்கள் உற்பத்தி தான் செய்கின்றார்கள். அதிலும் 400க்கும் மேற்பட்ட சுத்திகரிப்பு ஆலைகள் அங்கு இயங்குகின்றன. அதாவது 2023ஆம் ஆண்டு கணக்கின்படி 7.2 பில்லியன் கனமீட்டர் நீரை அவர்கள் உற்பத்தி செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த பகுதியில் 450 கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலைகள் உள்ளன. இவை முழுதான வளைகுடா நாடுகளுக்கான குடிநீர் வழங்குகின்றன. இப்ப குவைத் வந்து 90% இந்த டீசலினேஷன் பிளான்ல தான் தங்கி இருக்கிறது. ஓமான் 86%, சவுதி அரேபியா 70%, ஐக்கிய UAE வந்து 42%. அப்ப இந்த ஆலைகள் உடைக்கப்படுமாக இருந்தால் அல்லது தாக்கப்படுமாக இருந்தால் கடுமையான தண்ணீர் பிரச்சனை ஏற்படும். இந்த நாடுகளில் இருக்கிற மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும். இப்ப ஈரானில் கிட்டத்தட்ட 75 சுத்திகரிப்பு ஆலைகள் உள்ளன. மேலும் பல ஆலைகளை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஈரான் தனது குடிநீர் தேவைகளில் இதன் மூலம் ஒரு 3% தான் பூர்த்தி செய்கின்றது. அப்ப இது தொடர்பாக இருக்கிற ஏனைய நாடுகள் தான் கடுமையாக பாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இப்ப எரிபொருளுக்கு அப்பால் குடிநீர் ஒரு மிக முக்கிய பிரச்சனையாக வரப்போகிறது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், முதலில் ஈரான் குடிநீர் ஆலைகளை தாக்கினார்கள், 30 கிராமத்துக்குரியது. அதற்கு பிறகு அவர்கள் அதை கைவிட்டு விட்டார்கள் என்று சொன்னால் இந்த பிராந்தியத்தில் அது மிகப்பெரிய அர்த்தம். அதே போல இஸ்ரேலும் அவ்வாறுதான். இஸ்ரேலும் டீசலினேஷன் பிளான்ட்ல தான் பெருமளவில் தங்கி இருக்கிறார்கள். இப்ப தாங்கள் இஸ்ரேலின் தாக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப இந்த நிலையில் தான் இப்போது ஏதோ ஒரு வகையில் இந்த போரை தணிப்பதற்கான முயற்சிகளில் இப்ப ஸ்டாமருக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான பேச்சுக்கள், மற்றது ஈரான் வெளிவார அமைச்சருக்கும் ஓமான் வெளிவார அமைச்சருக்குமான பேச்சுக்கள் என்று இந்த பேச்சுக்களை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ட்ரம்ப் கூறுவது போல ஈரான்
எரிசக்தி நிலையங்களை அடித்து பணிய வைத்து ஹார்மூஸ் நீரிணையை திறக்க வைக்க முடியுமான்ற தெரியவில்லை. ஆனால் ஈரான் வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கிறார், இதுகளை மட்டும் தாக்குவதும் இல்லை, தாங்கள் இதுவரையில் உத்தியோகபூர்வமாக ஹார்மூஸை மூடவில்லை, தாக்குதல் நடந்தால் உத்தியோகபூர்வமாக மூடுவோம். இப்ப ஹார்மூஸ் மீது தாக்குதல் நடந்தால் நீங்கள் கற்பனை செய்தார்கள், 3200 கப்பல் அங்கு நிற்கிறது, 40,000 பணியாளர்கள் அந்த கப்பல்கள் இருக்கிறார்கள். இப்போது அங்கே ஒரு போர் மூண்டால் எத்தனை கப்பல்கள் மூலம் அந்த பிராந்தியம் எவ்வளவு ஒரு பதற்றத்துக்கு உள்ளாகும் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதை கணக்கில் எடுத்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் பிரபல்யமான டைம் ஸ்கொயரில் ஸ்டாப் த வார் என்று போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. இனி அந்த போராட்டத்தின் பொழுது மோஸ்ட் கரப்ட் எவர் பிரசிடென்ட் என்று அதிலே பதாதைகளோடு இருப்பதாக, ஸ்பைன்லெஸ் ரிபப்ளிகன்ஸ் எனேபிள் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் வார் என்று அங்கும் கூட இப்பொழுது போராட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு இந்த நிலைமைகள் மாறுகின்றது என்று. நன்றி அரசுகளே, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை அலசி ஆராய்ந்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும். மீண்டும் நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.